எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ட்ரேடிங்கில் வந்து லாஸ் ஆகும், லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 99% வந்து எல்லாமே லூஸ் பண்ணுறாங்க கரெக்டுங்களா. எஸ்பெஷலி வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராகவோ அல்லது வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடராகவோ இருந்தால் உங்களுக்கு லாஸுக்குரிய ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். ஆல்மோஸ்ட் 99% வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஈவன் ரிமைனிங் 1% அவங்க கூட வந்து ஆல்மோஸ்ட் மார்ஜின் லெவலில் இருக்காங்க. சில பேர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் சுச்சுவேஷன். ஸோ இதுலேருந்து வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ யார் வந்து வரலாம், இதில் வந்து யார் வரக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 1 lakh rupees பணம் வச்சுருக்கீங்க. ஓகே, அது வந்து ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ அல்லது வந்து அடுத்த மாதம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி செலவுக்காகவோ வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்குரிய ஆள் கிடையாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு டைமும் கிடையாது. அந்த 1 lakh rupees வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் போடக்கூடாது. நீங்கள் அதை போட்டிங்கனாக்கா, ஏன்னா நீங்கள் போட்ட பணம் வந்து ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருந்தால் கூட அது லாங்காக வந்து பணம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ட்ரேடு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் இல்லை, இன்ட்ராடே இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணால் கூட உங்களுக்கு பணம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 3 மாதம் 4 மாதம் லாக் ஆகிடுச்சு மீன்ஸ் பணம் வந்து உங்களுக்கு ஒரு 30% கம்மியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்குறீங்க, அதனோட ப்ரைஸ் வேல்யூ ஒரு 30% கம்மியாக போயிடுச்சு. ஒரு திருப்பி அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதமோ 1 year ஆகுதுனாக்கா உங்களுக்கு பணம் ஃபுல்லாக லாக் ஆகிடும். உங்களுக்கு எமர்ஜென்சி தேவைக்காக நீங்கள் எதுக்காக அந்த பணத்தை ரெடி பண்ணி வச்சிங்களோ அதனோட பர்பஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அது ரைட் சாய்ஸ் கிடையாது. ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து மேரேஜுக்காக ஒரு 10 லட்சம் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு 20 lakhs வச்சுருப்பாங்க. அவங்களோட வசதியை பொறுத்து பணம் வந்து வச்சுருப்பாங்க கரெக்டுங்களா. ஸோ நீங்கள் ஒரு மேரேஜுக்காகவோ அல்லது ஒரு எமர்ஜென்சிக்காகவோ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காகவோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு எமர்ஜென்சிக்காகவோ வச்சுருக்க ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடவே கூடாது. ஸோ நம்ம நியூஸில் கூட பார்த்துருக்கோம் இல்லைங்களா ரீசெண்டாக. ஸோ இது மாதிரி வந்து பணத்தை வந்து அர்ஜென்சியில் பசங்களுக்கு மேரேஜில் வச்சுருந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் மாட்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதே டைரெக்ஷனில் தான் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட, நீங்கள் வாங்குற ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட, அந்த இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு இம்பேக்ட் ஏதோ ஒரு மூலையில் நடந்துச்சுன்னா, அது மேபி குளோபல் இஷ்யூவாக இருந்தால் கூட சரி, அது சைனாவில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் மேபி வேறு கண்ட்ரியில் நடக்கக்கூடிய வாரம் இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரைஸை நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸை கீழே கொண்டு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எமர்ஜென்சிக்காகவோ அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ ஒரு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ட்ரேடிங்கில் போட்டுட்டு நான் 1 weekல வந்து இவ்வளோ ரொட்டேட் பண்ணி நான் பணம் எடுத்துடுறேன். ஸோ ஒரு 1 lakh போடுறேன், ஒரு 10 lakh போடுறேன். ஸோ அதை வந்து நான் ரொட்டேட் பண்ணி இமீடியட்டாக பணத்தை வந்து பெருசாக பார்க்க போகிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு அது மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க. ஓகே, இப்போ யார் வந்து இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடலாம் அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், இல்லை 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ என்கிட்ட வந்து கையில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 லட்ச ரூபா வந்து எனக்கு எமர்ஜென்சி தேவை கிடையாது, பட் மேபி எனக்கு வந்து நான் ஃபியூச்சருக்கு எனக்கு தேவைப்படும், நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் அட்வைசரை நீங்கள் கொண்டு வந்தாலோ, இல்லை நீங்களே வந்து செல்ஃபாக வந்து நீங்கள் வந்து அசஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா கூட பண்ணலாம். ஓகே, ஸோ இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு நீங்கள் சேஃப்டியாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் கரெக்டுங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்றதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் கரெக்டுங்களா. பட் அந்த பணம் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இமிடியேட்டாக தேவை, இல்லை எனக்கு வந்து இந்த பணம் இல்லைனாக்கா என்னால் இது முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா தயவு செய்து அது மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ அது ஒன்று ஃபர்ஸ்ட் திங். இப்போ ரெண்டாவது வந்து இப்போ ட்ரேடிங் எடுக்கிறாங்க, அது ஏன் மெயினாக லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரெடி தான். இப்போ வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகும்போது உங்களுக்கு பணம் கீழே போனால் கூட, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மார்க்கெட் வேல்யூ கீழே போனால் கூட உங்களுக்கு மார்க்கெட் ரெக்கவரி ஆகி திருப்பி வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா பணம் மேபி கொஞ்ச நாள் லாக் ஆகும். மேபி இன்னைக்கு வந்து ஒரு 800 rupees போகிற ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க,
அந்த ஸ்டாக் வந்து ஒரு 600 ருபீஸ் போயிடுச்சு, ஒரு 200 பாயிண்ட் கம்மியாக போயிடுச்சு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பணம் வந்து லாஸில் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சேல் பண்ணக்கூடாது. நீங்கள் வெயிட் பண்ணி திருப்பி அந்த மார்க்கெட்டை வந்து திருப்பி 800 கிராஸ் பண்ணி ஒரு 900க்கோ அல்லது 1000க்கோ எப்போ போகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த டைமிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது மேபி 1 இயர் ஆகலாம். ஸோ இமீடியட்டாக மேபி வித்தின் 6 மந்த்தில் நடக்கலாம், மேபி வித்தின் 1 டேவில் நடக்கலாம், அது எப்போ வேணால் நடக்கும். கரெக்டுங்களா? ஸோ பேராசைப்பட்டுட்டு ஓகே, கிரிடின்றது என்ன, பேராசைப்பட்டு உடனே டப்புன்னு நம்ம வந்து வாங்கணும் அல்லது விற்கணும், இன்னைக்கு நான் ரொட்டேட் பண்ணணும், அது மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு லாஸில் போயிட்டு இருக்கும்போது நான் சேல் பண்ணிட்டு உடனே நான் இன்னொரு ஸ்டாக் வாங்கி அதில் போய் நல்லா எடுக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் திங் கிரிடி ஆகக்கூடாது. ஓகே, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் அல்லது இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணால் கூட நீங்கள் வந்து அந்த ரிஸ்க் ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து நீங்கள் வந்து ஓவர் கிரேடி ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு 1500 அல்லது மேபி ஒரு 10,000 நீங்கள் எந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டன் ப்ராஃபிட் ஒரு 10% அல்லது வந்து ஒரு 15% ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதோட ட்ரேடிங்கை நிறுத்தணும். ஸோ அதிகமான ட்ரேடிங் வந்து ஒரே நாள் எடுக்கக்கூடாது. சில பேர் எடுப்பாங்க ஆக்சுவலி 30 20+ வந்து ட்ரேடிங் எடுப்பாங்க, ஒரு நாளைக்கு டக்குன்னு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லா ட்ரேடிங்குமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் என்னதான் அசஸ்மெண்ட் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோதான் வந்து உங்களுக்கு நாலேஜை கேதர் பண்ணியிருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தாலும் உங்களால் எல்லா ட்ரேடிங்கும் சக்ஸஸ் ஆகாது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக போகும்போது உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு இன்டென்ஷன் வரும். ஓகே, நிறைய எடுக்கணும், நிறைய பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு வரும். பட் அது வந்து ஒரு மாயை தான். நீங்கள் அதை எடுக்கும் பொழுது திடீர்னு ஒரு ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ராங்காக மாறிச்சுன்னா ஸோ கீழே போகும்போது உங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து சரி இது வந்து கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கோம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு மொத்தமும் போயிடும். ஓகே, ஸோ அதனால் வந்து கிரிடி ஆகாதீங்க. கிரிடி தான் ஃபஸ்ட்டு வந்து ரீசன் ஃபார் லாஸ். அதை கிரிடி வந்து எப்பயுமே அவாய்ட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு ட்ரேடிங் எடுக்கிறீங்க, அது வந்து ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இமீடியட்டாக உடனே அடுத்த ட்ரேடிங் எடுக்கிறது, அந்த ட்ரேடிங்லேயும் ஃபெயில் ஆகிட்டா உடனே அடுத்த ட்ரேடிங் எடுக்கிறது. ஸோ இது மாதிரி வந்து மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த நாள் ஃபுல்லாக. நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகுவீங்கன்றதுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன்னா மேபி உங்களுக்கு 1 or 2 days சக்ஸஸ் ஆகலாம். பட் ஆனால் ரிவெஞ்ச் ட்ரேடிங் அந்த எமோஷனல் உங்களை வந்து ஃபெயிலில் தான் ஆக்க வைக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற டிசிஷனில் வந்து கிளாரிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரேடிங் எடுக்கிறீங்க, 2 ட்ரேடிங் எடுக்கிறீங்க, லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு அதன் பிறகு திருப்பி வெயிட் பண்ணி மேபி நெக்ஸ்ட் ஆப்ஷன் மேபி நெக்ஸ்ட் டேவோ அல்லது அதன் பிறகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான சுச்சுவேஷன் வரும்போது திருப்பி ட்ரேடிங் எடுக்க ஆரம்பிங்க. நேற்று நான் வந்து ஒரு 10,000 லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்னைக்கே நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த 10,000 லாஸ் வந்து 1 lakh லாஸாக மாறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால ரிவெஞ்ச் ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ அது மாதிரி வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது ரிஸ்க் வந்து எந்த அளவு எடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங் உள்ளேயே என்ட்ரு ஆகணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 5% வந்து எனக்கு வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு வந்து லாபம் வந்து ஒரு 10% எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு வாலிட் கேஸ். இது வந்து நீங்கள் கண்டினியூஸ் சக்ஸஸ் ஆகும்போது ஓகே மேபி ஒரு ஒரு 1 week எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 5% வந்து லாஸ், 10% கெயின். இந்த டார்கெட்டில் வந்து நீங்கள் டெய்லி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா மேபி உங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் சக்ஸஸ் 2 நாள் ஃபெயிலர் ஆனால் கூட, மேபி 3 நாள் ஃபெயிலர் 2 நாள் சக்ஸஸ் ஆனால் கூட உங்களுக்கு லாபத்தில் தான் முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா நீங்கள் வந்து 10% லாபம் வைக்கிறீங்க, ஒன்லி 5% தான் லாஸ். நீங்கள் ரிஸ்க் வைக்கிறீங்க. ரிஸ்க் மீன்ஸ் நான் ஸ்டாப் லாஸ் சொல்கிறேன். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து 5% தான் வைக்கிறீங்க, உங்களுக்கு கெயின் வந்தால் 10% அப்படின்னு வைக்கிறீங்க. மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நாள் கெயின் வந்துச்சுன்னா 2 நாள் லாஸ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து உங்கள் பணம் வந்து கைவிட்டு போகாது. ஓகே, ஸோ அது மாதிரி தான் வந்து நீங்கள் ரிஸ்க் ரேஷியோ வந்து பண்ணணும். ரிஸ்க் ரேஷியோவை விட உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ மினிமம் வந்து சில பேர் வந்து 1-to-1 பண்ணுவாங்க. பட் 1-to-1ல நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேரில் வந்து நீங்கள் அதை மாதிரி பண்ணுறது தான் பண்ணலாம். பட் ஆனால் பெஸ்ட் அப்ரோச் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:2 தான். நீங்கள் 1% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 2% வந்து உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? அது மாதிரி வந்து டிசிப்ளின் கண்டினியூஸ் டிசிப்ளின் இல்லைன்னா உங்களால் ட்ரேடிங்கில் வந்து லாங் இருக்க முடியாது. ஏன்னா
நீங்கள் வந்து இந்த ஒரு ட்ரேடிங் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு ஒரு ட்ரேடிங் எடுக்கிறேன், இந்த அப்ரோச் இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த டைமில் மட்டும் எடுங்க. ஸோ நான் எடுக்கிறேன், நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸுக்கும் நான் வைக்க மாட்டேன், நான் எவ்வளோ பின்னாடி போனாலும் போகட்டும், நான் எப்படியா இருந்தாலும் இது திருப்பி வந்துடும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்தாலும் மார்க்கெட் உங்களுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சது இல்லை ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஹெவியாக லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் பார்த்த மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா, அந்த டிசிப்ளின் இல்லைன்னா, எப்போ ட்ரேடிங் எடுக்கணும் எப்போ விற்கணும் அந்த ஐடியா இல்லைன்னா, நீங்கள் கண்டினியூஸாக வேணும் அதை கிரீடி அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் ஃபோக்கஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ டிசிப்ளினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வாங்கணும், இப்படி தான் வாங்கணும், இப்படி தான் பண்ணுவேன்றதை வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணுங்கள். அதுலேருந்து டிவியேட் ஆகாதீங்க. ஏன்னா இது வந்து ட்ரேடிங்ன்றது ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் ஒர்க்கு கிடையாது. ஏன்னா இதில் உங்களோட பணம் இன்வால்வ் ஆகிருக்கு. நீங்கள் பணத்தை போட்டுட்டு ட்ரேடிங் பண்ணுறீங்க. ஸோ வந்து மார்க்கெட் மேலே போகும் கீழே வரும். ஸோ அதில் வந்து நிறைய எமோஷ்னல் திங்ஸ் வரும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேக்டர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரான டிசிப்ளினும் ப்ராப்பரான பிளானிங்கும் இல்லாமல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.